ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வெண்ணிலா கூடிய சீக்கிரமே உயிர் பொழைச்சி வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. இங்கே நம்ம விஜய் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோன்னு சொல்லி பதறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் போலீஸ் வந்து விஜய் வந்து கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், உங்களால் தான் வெண்ணிலா வந்து தற்கொலைக்கே முயற்சி பண்ணியிருக்காங்க. பாவம் அந்த அப்பாவி பொண்ணை இப்படி ஏமாற்றி அவங்க சாவர நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஒழுங்கு மரியாதையா இப்போது நீங்கள் எங்கள் கூட வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு, சார் நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த பசுபதியும் ராகினியும் தான் சேர்ந்து ஏதோ ஒரு சதி வேலை பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன நடந்ததுன்னு சொல்லி தீர விசாரித்து அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட உண்மையை நிரூபிச்சிடுறேன் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே போலீஸ் இருந்துட்டு, அப்போது உண்மையெல்லாம் நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா நாங்கள் எதுக்காக இருக்கோம்? அப்போது என் வேலையை நீ எடுத்து நடத்தலான்னு பார்க்குறியா? பண்ணுறது திருட்டுத்தனம். இப்போ போலீஸ் ஆகிறதுக்கு நினைக்கிறியா? இங்கே பாருடா, சும்மா இங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. வந்து எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் பேசிக்கோ. நீ லாயர் வச்சு அது மூலமாக ஏதாவது பண்ணிக்கோ. உன் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் உங்களை விட்டுடுறோம். ஆனால் வெண்ணிலாவோட தற்கொலைக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்து, அதாவது அவங்க மாமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால உங்களை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம விஜய்க்கு ரொம்பவே பதட்டமாகவுமே இருக்குது. இந்த விஷயம் வந்து நம்ம காவேரிக்கு இன்னுமே தெரிய வரலை. அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து அதை இங்கே போலீஸ் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலா வந்து உயிர் பொழைச்சி வந்து விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, விஜய்க்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நீ உயிர் பொழைக்கவே முடியும், இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியவே போக முடியும், அது வரைக்கும் நீ ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு நம்ம காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் விஜயோட கால் வந்து போகிறதில்ல. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம விஜயோட ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்ருக்காங்க. என்ன ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்னவா இருக்கும்? ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமோ? ஒரு வேளை போலீஸ் வந்து விஜயை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு, அதாவது தாத்தா பாட்டிக்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. தாத்தா பாட்டியுமே இப்போதாம்மா விஜயை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நானே இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ நீயும் வந்துட்ட, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலப்பா காவேரி அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா சொல்கிறாங்க. பாட்டியுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இங்கே அவங்க பொண்ணு ராதாவுமே ரொம்பவே கவலைப்படுறாங்க. இந்த வெண்ணிலா எதுக்காக தான் விஜயை போட்டு இப்படி வாட்டி வதக்குறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் எதுவும் ஆக போகிறது கிடையாது, விஜய் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் நம்ம காவேரியும் ஒரு லாயரோட போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ்கிட்ட போயிட்டு காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், கண்டிப்பாக விஜய் மேலே எந்த தப்புமே இருந்திருக்காது. வெண்ணிலா நல்லா இருக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சு கொடுக்கணும், அவள் லைஃப்பில் எவ்வளோ செலவானாலுமே அந்த செலவு எல்லாத்தையுமே விஜயே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் எங்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருந்தார். இங்கே பாருங்கள், கண்டிப்பாக விஜயோட மனசு யாருக்குமே வராது. வெண்ணிலாவுக்கு ஒரு நாளும் அவங்க துரோகம் நினச்சதே கிடையாது. தயவு செஞ்சு விஜயை வெளியே விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கெஞ்சுறாங்க. இங்கே பாருமா, தகுந்த ஆதாரம் எதுவும் இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் அவரை வெளியே விட மாட்டோம். இப்போது வெண்ணிலாவே உயிர் பொழைச்சி வந்து வேணா அவங்க விஜய் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் விட்டுடுறோம். அது வரைக்கும் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதுதான், நீங்கள் லாயர் வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் காவேரியும் போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வந்து பேசிக்கிறாங்க. என்ன பண்ணுறது தாத்தா, இப்போது பாவம் விஜய் இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நான் கூட்டிகிட்டு போனேன். இப்போது 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளவே திரும்பவும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் தாத்தா இருந்துட்டு, காவேரி எனக்கு என்னமோ அந்த பசுபதி மேலே தான் சந்தேகமாக இருக்குது. வெண்ணிலா கண்டிப்பாக தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மி. எனக்கு என்னமோ இந்த பசுபதியும் ராகினியும் சேர்ந்து ஏதோ ஒரு சதி வேலை பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரியுமே அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் தாத்தா, ஏதோ நடந்திருக்கு. ஆமாம், இந்த பசுபதி வீட்டில் தானே ராகினியுமே வெண்ணிலாவுமே இருந்தா. அன்றைக்கி சாயந்தரம் எதுவோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே சொல்கிறாங்க. சரிங்க தாத்தா, அவங்க வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் போயிட்டு அங்கே ஏதாவது
ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம காவேரி வந்து பசுபதியோட, அதாவது அன்னைக்கு நம்ம வெண்ணிலாலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கள்ல மொட்டை மாடியில், அந்த வீடு தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே சாரதாவுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. சாரதா வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. விஜயை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுமே நம்ம சாரதாவுக்கு தெரிய வருது, காவேரி தான் இதில் சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த விஜய் தம்பி பண்ணுறது தப்பு எல்லாமே காவேரி தான் இப்போது அசிங்கப்பட்டுக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. காவேரி வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறாங்க. இங்கே கங்காவோ, அம்மா அழுவாதம்மா, எனக்கும் அழுகழுகையாக வருது, பாவம் காவேரி, அவள் வாழ்க்கைக்கு மட்டும் ஏன்னா இப்படியெல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக விஜய் மேலே எந்த தப்பும் இருக்காதுமா. இந்த பசுபதியும் ராகினியும் சேர்ந்து தான் ஏதாவது திட்டம் போட்டு விஜய் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணும். வெண்ணிலாவுக்கு நடந்த விபத்துக்கு காரணமே இந்த பசுபதியாக கூட இருக்கலாம். இல்லை, நம்ம அப்பாவே இந்த பசுபதி தானே கொன்னுட்டான், இவனால தானே நம்ம இப்படி அனாதையாக நடுத்தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெண்ணிலாவோட சாவு கூட சரி, வெண்ணிலா அப்படி இருக்கிறதுக்கு காரணம் கூட பசுபதியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கங்கா சொல்கிறாங்க. அதே சமயம் காவேரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே இங்கே குமரனோட அம்மா வந்து, ஏ கங்கா, அந்த காவேரி வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உன்னால் மாற்றி அமைக்க முடியாதுல்ல, அப்புறம் எதுக்குடி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். சும்மா தேவையில்லாமல் அதை இதை நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு, ஏன் அத்தை எதுக்கு பார்த்தாலும் நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கீங்க? காவேரியோட வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் கவலைப்பட தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காவேரியோட வாழ்க்கையை நினச்சி உன் வயிற்றில் உள்ள குழந்தைய ஏதாவது பண்ணிட போகிற, அந்த குழந்தை நல்லபடியாக வளரணும்ல, ஏன் பேரன் குழந்தை, கண்டிப்பாக அது நல்லபடியாக ஆரோக்கியமாக தான் வளரணும். நீ பாட்டுக்கு இப்படியே சோகத்திலேயே உட்காந்துட்டு இருந்தனா அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், குழந்தைக்கு எதுவும் ஆகாது, சும்மா நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கங்காவுமே அப்படியே நம்ம குமரனோட அம்மா கூட சண்டைக்கு போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, தேவையில்லாமல் நீங்கள் எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க? என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு அதான் தெரியாது, நான் கங்காவை ஊருக்கு கூட்டிகிட்டு போக தான் போகிறேன். அவள் இங்கே இருந்தானா கண்டிப்பாக குழந்தை நல்லபடியாக வளராது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், அதை நினச்சி இவள் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாள். அதனால் குழந்தைக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? ரொம்ப நாள் கழித்து என் மகனுக்கு குழந்தை பிறக்க உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே குமரனோட அம்மா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாரதாவுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எப்படியாவது காவேரியை நம்ம இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும், நம்ம ஊருக்கே போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணி கூட நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு முடிவுக்கு வராங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி வந்து பசுபதி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பசுபதி வீட்டில் வந்து யாருமே இருக்கிறதில்ல. எங்கே அந்த இடம், அதாவது நம்ம வெண்ணிலா வந்து மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல நிறையமே ரத்தம் சிந்திருக்கு. அது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. மேலேருந்து வெண்ணிலா வந்து விழுந்திருக்கா, எதுக்காக அங்கேருந்து போய் விழுந்திருக்கணும்? அதே சமயம் அங்கேருந்து குச்சிருந்தாலுமே கண்டிப்பாக தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாரோ நூக்கி விட்ட மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு டேங்க்ஸ் மரம் கம்பம் இருக்குது, அதில் சிசிடிவி கேமராவுமே இருக்குது. ஏன்னா ரோடு ஓரம் தானே இருக்குது, அதனால் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அப்போ தான் நம்ம காவேரிக்கு ஒரு ஐடியா வருது, கண்டிப்பாக இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன நடந்தது, வெண்ணிலா அவங்களா குச்சாங்களா இல்லை பசுபதியால் ஏதாவது நடந்த சூழ்ச்சியா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து யோசிக்கிறாங்க. அந்த சிசிடிவி கேமராவில் எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. அதை எடுத்து அதில் இருக்கிற ஃபுட்டேஜில் வீடியோ எல்லாத்தையுமே அவங்க ஃபோனுக்கு இறக்கிக்கிறாங்க. அதில் என்ன நடந்திருக்குன்ட்டு ஃபோனில் பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. பசுபதி தான் அப்படியே ஒரு அடி அடித்து அப்படியே கீழே நூக்கி விடுற மாதிரி அதில் வீடியோவில் இருக்குது. அதை பார்த்ததுமே நம்ம காவேரிக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. வெண்ணிலா, உனக்கு இப்படியா ஒரு நிலமை வரணும்? ஏற்கனவே ஆக்சிடெண்ட் ஆகிட்டு செத்து உயிர் பொழைச்சி வந்த, திரும்பவும் இந்த பசுபதி கூட சேர்ந்து உன் வாழ்க்கையவே உன் உயிரவே பணிய வச்சுட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சரி, இதுவே பார்த்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, இந்த வீடியோவை உடனே போயிட்டு நம்ம போலீஸ்கிட்ட காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து போகிறாங்க. போகிற வழியில் கோவில் இருக்குது, கோவிலில் போய் சாமி கும்பிட்டு போயிடுவோம், வெண்ணிலாவுக்கு சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. வெண்ணிலா பாவம், விஜயா உயிருக்கு லவ் பண்ணதுனால தான், விஜயை விட்டு வேலைக்கு போக முடியாததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த அளவுக்கு வெண்ணிலா வந்து பிரச்சனை பண்ணவும் மாட்டா,
கூட இருந்து இந்த பசுபதியும் ராகினியும் தான் வெண்ணிலாவை ஏற்றி விட்டது. இப்போது வெண்ணிலா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. கடவுளே, நீ தான் வெண்ணிலாவை காப்பாற்று அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதே சமயம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போது நம்ம போயிட்டு வெண்ணிலாவை பார்த்து அவளுக்கு விபூதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வெண்ணிலாவை பார்த்து விபூதி வைக்கிறாங்க. வெண்ணிலா, நான் பேசுறது உனக்கு கேட்குதா? கண்டிப்பாக நீ உயிர் பொழைச்சி வந்துடுவ. என்ன நடந்ததுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை. கண்டிப்பாக நான் அந்த பசுபதியை ஜெயிலுக்கு அனுப்ப தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம வெண்ணிலாவுக்கு லைட்டாக எல்லாமே புரிய வருது. அவங்க லைட்டாக கையை காலெல்லாம் அசைக்கிறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ வெண்ணிலாவுக்கு எல்லா ஞாபகமும் சரி உயிரோட பொழைச்சி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து நினைக்கிறாங்க. அதே சமயம் இன்னொன்றுமே நினைக்கிறாங்க, எதுக்காக வெண்ணிலா அவங்க மாமா விஜய் மேலே பழி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த பசுபதி வெண்ணிலா அவங்க மாமாவை மிரட்டி தான் இப்படியெல்லாம் சொல்ல வச்சுருக்கணும். அவன் தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கணும். அவனை உண்டுலன்னு பண்ணணும். இதுக்கப்புறம் அவன் வெளியில் நடமாடவே கூடாது. ஜெயிலுக்குள்ளே தூக்கி போடணும் அவனை, படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி உடனே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போகிறாங்க. அங்கே தாத்தா வெளியவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. வாமா காவேரி, நீ வருவன்னு தான் சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நேரமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏதாவது ஆதாரம் கிடச்சிதாம்மா? விஜயை வெளியே கொண்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக தாத்தா, எனக்கு ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு. எல்லா வேலையும் செஞ்சது அந்த பசுபதி தான். அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஃபுட்டேஜில் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதுதான் நடந்திருக்குது. வெண்ணிலா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே இந்த பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம தாத்தாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. இந்த பசுபதி ஏன்னா இப்படியெல்லாம் விளையாடுறான்னு தெரியல. ஏதோ பகை இருந்தாலுமே உயிர் விஷயத்தில் விளையாடணுமா? எவ்வளோ பெரிய கேடு கெட்டவனா இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தாவுமே நினைக்கிறாங்க. சரிம்மா காவேரி, எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துப்போம். இப்போது நம்ம விஜயை வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் தாத்தாவும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. எங்கள் போலீஸ்கிட்ட, சார் விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன் சார். இந்த தப்புக்கு காரணமே அதுக்கு பின்னாடி இருக்கிறதே ஒருத்தர் தான். இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ்கிட்ட வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. போலீஸுமே அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. முன்னாடி டைமே விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ நிரூபிச்சம்மா, இந்த டைமும் நிரூபிச்சிட்ட. நீ ரொம்பவே கிரேட்டுமா. விஜய்க்கு நீ பொண்டாட்டியே கிடைச்சதுனால அவர் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். நீ இருக்கிறப்ப அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து நீ மீட்டு கொண்டு வந்துடுவோமா. ரொம்பவே கிரேட்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜயுமே பயங்கர சந்தோஷம். விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. காவேரி, எப்போவுமே நீ தாண்டி எனக்கு காவலாக இருக்க. எனக்கு என்னோட வெற்றிக்கு பின்னாடி நீ மட்டும்தாண்டி. எல்லாத்துலேயுமே நீ இது மட்டும்தான் காவேரி. லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் முன்னாடியுமே சொல்கிறாங்க. இது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். என்னுடைய உலகமே நீ தான் காவேரி. இனி 7 ஜென்மம் இல்லை 1000 ஜென்மம் எடுத்தாலும் நீ மட்டும்தான் என் பொண்டாட்டியாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, உங்களோட இதெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்குவீங்க. இப்போது ஒரு சைன் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், பசுபதியை சும்மாவே விடாதீங்க. கண்டிப்பாக அவர் வெளியவே வரக்கூடாது. கண்டிப்பாக அவருக்கு தகுந்த தண்டனையே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. இப்போது அடுத்த செகண்டே இந்த பசுபதியை நான் ஜெயிலுக்குள்ளே தள்ளுறேன். ஒரு பொண்ணை தெரிஞ்சியே கொலை பண்ணணும்னு நினச்சிருக்கான். அவனுக்கு சாதாரண தண்டனையெல்லாம் இல்லை, லைஃப் லாங் ஜெயிலே இருக்கிற மாதிரி ஒரு நான் சட்டத்தை கொண்டு வரேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வெளியவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே போலீஸ் வந்து பசுபதியை போயிட்டு ஹாஸ்பிட்டல் தான் பசுபதி இருக்கான். இங்கே பசுபதி கிட்டே போகிறாங்க. இங்கே பாருங்கள் சார், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பசுபதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணணும்? நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகினி இருந்துட்டு, என் அப்பா மேலே எந்த தப்பும் இல்லை, என் அப்பா என்ன தப்பு பண்ணார், எதுக்காக நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணுறீங்க? தப்பு பண்ணது எல்லாமே அந்த விஜய் தான் இப்போ மறைமுகமாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நான் போலீஸ் இருந்துட்டு, வேண்டாமா, உன்னையும் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவேன், வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் தான் வெண்ணிலாவை கொலை முயற்சி பண்ணியிருக்கீங்க, மாடியிலேருந்து நூக்கி தள்ளி விட்டுருக்கீங்க. இதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. இப்போது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பசுபதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இங்கே ராகினி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம
பசுபதி இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் கண்டிப்பாக வெளியே வந்துடுவேன், உன் அப்பனை பற்றி உனக்கு தெரியும்ல, என்னை பற்றி கவலைப்பட்டு நீ உன் உடம்ப கெடுத்துக்காத, அடுத்த செகண்டே நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே போயிடுறாங்க. இங்கே போலீஸ் இருந்துட்டு பசுபதியை கூட்டிகிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஜெயிலுக்குள்ளே இங்கே பசுபதி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இந்த காவேரியும் இந்த விஜயையும் உயிரோடவே விடக்கூடாது, இந்த வெண்ணிலாவை எப்படி மாடியிலேருந்து நூக்கி தள்ளிவிட்டோமோ அதே மாதிரி இவங்களுக்கு விஷத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம தாத்தாவும் விஜய், காவேரி இவங்க 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் வெளியே தான் இருந்தாங்க. பசுபதி உள்ளே கூட்டிகிட்டு போகிறதையும் பார்த்தாங்க. தாத்தா ஒரே நிமிஷம் தாத்தா, அந்த பசுக்கிட்ட ஏதாவது ஒரு பஞ்சு டைலாக் பேசலைன்னா எனக்கு தூக்கமே வராது தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா போயிட்டு பேசிட்டு வா அப்படின்னு சொல்லவும் எங்கள் தாத்தா வந்து வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவேரியும் விஜயும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற பசுபதி கிட்டே பேச போகிறாங்க. இங்கே காவேரி பார்த்ததுமே பசுபதிக்கு உச்சம் தலை வெறி ஏறுது. ஏய் நீ தானடி ஏதோ ஒன்று பண்ணி ஆதாரத்தை கொண்டு வந்துட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன்டி, உன் அப்பனை போட்டு தள்ளின மாதிரி உன்னையும் போட்டு தள்ள தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு பசுவுக்கு எப்போவுமே மூக்கு உடையிறது தான் இதுவே, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செய்ய மாட்டேல்ல, பாவம் வெண்ணிலா அப்பாவி, அந்த அப்பாவியை கீழே நோக்கி விட்டு தள்ளி விட்டு அவளை கொலை பண்ணுறதுக்கு பார்த்துருக்க, நீ எல்லாம் மனுஷனாயா? இங்கே பார், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், அதே மாதிரி தப்பு பண்ணது நீ தானே, அப்புறம் ஏன் என் புருஷன் தண்டனை அனுபவிக்கணும்? நீ கண்டிப்பாக ஜெயிலை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு நான் பண்ண போகிறேன். பசு, இந்த காவேரி கிட்ட மோதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க மாட்டியா? காவேரி எப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, நீ என்கிட்ட வந்து மோதன்னா உன் மூக்கு தான் உடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க. பசுபதிக்கு பயங்கரமாக கோவம் வருதா பசு? வரணும், அதுக்கு தானே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். வெண்ணிலாவை கண்டிப்பாக நாங்கள் எப்படியாவது காப்பாற்றிடுவோம். பாவம் அந்த வெண்ணிலா, அதே உன் பொண்ணை மொட்டை மாடியிலேருந்து நான் நோக்கி தள்ளிவிடவா, அவள் செத்து போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பசுபதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே முன்னாடி இருக்கிற கம்பியெல்லாம் பிடிச்சி ஆட்டுறாங்க. என்ன பசு, கோவம் உச்சந்தலைக்கு ஏறுதா? அப்போது உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இங்கே பார் பசு, உன்னை உண்டு இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பசுபதிக்கு பயங்கர கோவம். ஏய் காவேரி, நான் மட்டும் இப்போ வெளியே இருந்தேன்னா உன் கழுத்தை பிடிச்சி சாவடிச்சிட்டு பண்ணி, என்ன ஓவராக பஞ்சு டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்போ விஜயை வெளியே தானே கொண்டு வந்தேன், நான் வெளியே வரேன், எண்ணி 3 நாளில் வெளியே வரேன், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் உயிரோடு இருக்கீங்களான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, என்னையா என் பொண்டாட்டிக்கிட்டே சவால் விடுறியா? என் பொண்டாட்டிக்கிட்டலாம் சவால் விட்டுனா உன்னால் ஜெயிக்கவே முடியாது, லாஸ்ட்டில் என் பொண்டாட்டி தான் வின் பண்ணுவா, ஏன் தேவையில்லாமல் மொக்கையாக ஏதாவது பண்ணி மூக்கை உடச்சிக்கிற? இங்கே பாரு, வெண்ணிலாவுக்கு ஏதாவது ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு சொல்லி பசுபதி கேட்க, என்ன பண்ண முடியுமா, பண்ணுறத பார்க்க வயிறு, ஒரு பொண்ணு ராகினி உயிரோடவே இருக்க மாட்டா, வச்சு அப்படியே கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யோ ஒழுங்கு மரியாதையா எப்படி இருக்கணுமோ அப்படி இருயா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும், உடனே இங்கே பசுபதிக்கு பயங்கர கோவம், பொண்ணவே கொளுத்தி எழுச்சிருவியா? டேய் இப்படி சொன்னல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, வெளியே வரேன், 3 நாளில் வெளியே வந்து உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்க பசு, நான் இருக்கிற வரைக்கும் என் புருஷனுக்கு சின்னதாக, அதான் சொல்லுவாங்களே காத்தால கூட அவருக்கு அடிப்படாது, அந்த அளவுக்கு அவரை நான் பத்திரமா பார்த்துப்பேன், நீ எல்லாம் ஒன்றுமே கிழிக்கவே முடியாது, போயிட்டு கொசு கடியில் உட்கார்ற வழியை பாரு, ஈவினிங்கு களி போடுவாங்க, களி பால் மாதிரி நல்லா உருட்டி விட்டுக்கிட்டு புட்டு நல்லா முழுங்கு, இனி உனக்கு களி மட்டும்தான், இனி நீ வெளியே வருவேன்னா ஏதோ சொன்னேன் 3 நாளில் வருவேன்னு சொல்லிட்டு, கனவுல கூட நினச்சி பார்க்காத, 3 ஜென்மமும் உனக்கு ஜெயிலு மட்டும்தான், இதுக்கப்புறம் நீ வெளியவே வர முடியாது, வெண்ணிலா மட்டும் உயிரோடு வரட்டும், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவ்வளவே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி, இதுக்கப்புறம் நீ வெளியவே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன் பசு, உனக்கு தேவையானது எல்லாமே ஜெயிலில் கிடைக்கும், டெய்லியும் அடி கிடைக்கும், அதுக்கப்புறம் களி கிடைக்கும், அதுக்கப்புறம் தூங்கும்போது உங்கள் சொந்தக்காரங்க கொசுவெல்லாம் வருவாங்க, அவங்க எல்லாருமே உனக்கு நல்லா ஊசி போடுவாங்க, சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு பசு,
இதுக்காக தானே நீ ஆசைப்பட்ட. இனி இப்படி தான் உன் வாழ்க்கை அப்படியே நகரும் பசு அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாங்க. எங்கள் பசுபதிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இங்கே பாரு காவேரி, நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. உன் அப்பனை முடிச்சு தள்ளனல்ல, அதே மாதிரி உன்னையும் அப்போவே போட்டு தள்ளியிருக்கணும். உன்னை விட்டு வச்சு தான் இப்போது தப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க பசு, நீங்கள் வேணா கொசு மாதிரி இருப்பீங்க. நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு அப்படி தான் தெரியுது. சும்மா அப்படியே பட்டுன்னு அடிச்சுன்னா பொட்டுன்னு போயிடுவீங்க. என்ன ஒன்று, வெண்ணிலா விஷயத்துல நீங்கள் ஓவராக பண்ணிட்டீங்க. வெண்ணிலாவுக்கு ஏதாவது ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த காவேரியோட இன்னொரு முகத்தை பார்ப்பீங்க. நீங்கள்லாம் எனக்கு கால் தூசி கூட கிடையாது. நீங்கள்லாம் எனக்கு எதிரியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு தூசி அளவு கூட தகுதி இல்லாதவங்க. உன்னெல்லாம் நான் எதிரியாகவே பார்க்கல, அதுக்கு கூட நீ தகுதி இல்லாத ஆளா பசு. ஆனால் ஒரே ஒரு பயங்கர கோவம் என்னன்னா, வெண்ணிலாவா அப்படி அப்பாவி பொண்ணு, அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, அவளுக்கு அப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியே. உனக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அப்புறம் ஏன் நீ அவளை பொண்ணாக பார்க்காம போயிட்ட? அவள் உங்களை தானே நம்பி வந்தா. விஜய் வெண்ணிலாவுக்கு நல்லது மட்டும்தான் நினச்சாரு, நல்லது பண்ணணும்னு நினச்சாரு. ஆனால் விஜயை வெண்ணிலா நம்பலை, உங்களை நம்பி தானே வந்தா. பாவம்ல அவளை எதுக்காக நீங்கள் அப்படி கீழே தள்ளிவிட்டு அவளுக்கு ரத்தம் வந்து இப்போது உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லைல்ல. அந்த ராகினியும் பொண்ணு தானே, அவளுக்கும் மனசு உறுத்தாமல் போயிடுச்சு. சரி சரி, எல்லாத்தையும் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி சரி, நீ உங்கள் மாமியார் வீட்டில் வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணு, நாங்கள் கிளம்புறோம் பசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி விஜயை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே விஜய் சொல்கிறாங்க, காவேரி நீ வேறு மாதிரி காவேரி, உண்மையாகவே எப்போவுமே எல்லாத்துக்காகவுமே எனக்காக என் சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு முக்கியன்ற மாதிரி நடந்துக்கிற. ஏதாவது பிரச்சனை வந்தால் சடான்னு வந்து என்னை காப்பாற்றிடுற. நான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா நீ எனக்கு பொண்டாட்டியே கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போதுங்க, போதும் போதும், சரி நம்ம வீட்டுக்கு போவோம். உடனே விஜய் இருந்துட்டு, வேண்டா காவேரி, இப்போவே நான் வெண்ணிலாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நம்ம வெண்ணிலாவை பார்த்துப்போம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா வந்து வெண்ணிலாவை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே காவேரியும் நம்ம விஜயும் வெண்ணிலா கூடவே இருக்காங்க. இங்கே நம்ம வெண்ணிலா அவங்க மாமா வந்து, விஜய் தம்பி எங்களாம் மன்னிச்சிருங்கப்பா, உங்களை நான் நம்பாமல் போயிட்டோம். இப்போது வெண்ணிலா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கா பார்த்தீங்களா? அந்த பசுபதியை நம்பி தான் நாங்கள் அவங்க கூட போனோம். ஆனால் லாஸ்ட்டில் எங்கள் கழுத்தை அறுத்துட்டான். வெண்ணிலாவை இப்படி ஒரு சூழ்நிலையில் விட்டுட்டானே பாவி, அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். எனக்கு அவன் தான் கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணான். அதே அவன் தான் வேணும்னே நூக்கி விட்டுட்டான். வெண்ணிலாவும் கீழே போய் விழுந்துட்டா. அவள் விழுந்ததுமே எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்ல, என் மூச்சே நின்று போச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிகிட்டு வரல, அவள் போய் சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்து ஒரு பக்கமாக போட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட காலில் உள்ள அது குறையாக கெஞ்சினேன். பாவம் வெண்ணிலா, அவளுக்கு மூச்சு இருக்குது, தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் நினச்சிட்டாங்க போல். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், யார்கிட்டையும் நான் விஷயத்த சொல்ல மாட்டேன், எனக்கு வெண்ணிலா உயிரோடு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினேன். நான் மட்டும் உண்மையை சொன்னேன் அப்படின்னா எங்கள் குடும்பத்தவே கருவறுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுபதி சொன்னான். அதனால தான்ப்பா, உண்மையை யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவு ஆயிடுச்சு. அவன் சொல்கிறத எல்லாத்தையுமே கேட்கணும்னு சொன்னான். வெண்ணிலா உயிர் திரும்பி வரணும், அவன் நல்லா ஆயிடணும் அப்படின்றதுக்காக தான் நான் அவன் சொன்னதெல்லாம் கேட்டு போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா, நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க. உங்களை நம்பியிருந்தாவே வெண்ணிலா நல்லா இருந்திருப்பா. உங்களை உயிருக்குயிராக லவ் பண்ணிட்டா, அதனால தான் உங்களை மறக்க முடியல. பசுபதி உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னதுனால பசுபதியே வெண்ணிலா நம்பி தொலைச்சிட்டா. எங்களாம் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, சரிங்க விடுங்க அங்கிள், நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இதுக்கப்புறம் வெண்ணிலா நல்லபடியாக உயிர் பொழைச்சி வந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க. உடனே அவங்க மாமா நம்பிராஜன் இருந்துட்டு, நீ ரொம்ப நல்ல பையன்பா, உண்மையாகவே உன்னை நாங்கள் நம்பியிருக்கணும், உங்களை நம்பியிருந்தால் கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்காது. நீயும் காவேரியும் ரொம்ப நாளைக்கு ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்ப்பா
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிராஜன் வந்து காவேரியும் நம்ம விஜயையும் வாழ்த்துறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு வெண்ணிலாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. வெண்ணிலா கண் விழிக்கவே இல்லை, ஆனால் கை காலெல்லாம் அசையுது. இங்கே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர் வெண்ணிலா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், முன்னைக்கும் இப்போக்கும் ஓரளவுக்கு ஓகே தான், எதுவும் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், எல்லாமே கடவுளோட செயல் தான், வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆகாது, ரொம்ப நாளைக்கு அப்சர்வேஷன் தான் இருக்கணும், நல்லா தலையில் அடிபட்டிருக்கு, இவங்க கோமா ஸ்டேஜுக்கு போனாலுமே நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் பயங்கரமாக பதட்டமாக இருக்குது. எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியாக உயிர் பொழைச்சி வந்துடணும்னு நினைக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.